The size of a male genital organ really matters. இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய நம்ம சொசைட்டியில் இருக்குங்க. இதில் ரொம்ப காமனானது ஃபர்ஸ்ட் சைஸ். ஒரு மேலுக்கு அவங்களோட ஆர்கன் சின்னதாக இருக்குமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபீமேல்ஸ்க்குமே மேல் பார்ட்னரோட ஆர்கன் சின்னதாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, இல்லை பெருசாக இருந்தால் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான பல மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சைஸை விட ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்காங்கிறத பார்த்தாலே போதும். அது மட்டும் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னாலே ஆண்மை குறைவுன்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. அதுக்குரிய காசஸ் என்ன இருக்குது? ஹார்மோனல் ஃபேக்டர்ஸா, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸா, இல்லை வேறு ஏதாவது சைக்கலாஜிக்கல் காசஸ் இருக்காங்கிறத பார்த்து அதை சரி பண்ணாலே இது கரெக்ட் ஆயிரும். தேர்ட் ஸ்டாமினா. கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்ல ஸ்டாமினான்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாதுங்க. It all depends on their age, health conditions, அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் பொறுத்து தான் டிசைட் ஆகும். நாலாவது, மேல் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாலே செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸே போயிடும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் பிளாக் பண்ணுவோம். செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக தான் இருக்கும்.